சின்னமருமூ சீரியல்ல அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜாங்கம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நேரா சம்மந்திட்ட வந்து பேசுறாரு அவரு மாப்பிள்ளை வீட்டுக்காரரு. "சம்மந்தி என்னாச்சு? பொண்ணு இன்ன வரைக்கும் ஆள காணுமே! என்னாச்சு? ஏதாச்சு?" அப்படின்னு கேட்குறாங்க. இங்க வந்து "என்ன கண்மணி கூப்பிடாம இவ்வளோ நேரம் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லவும் ராஜாங்கத்துக்கு ஃபோன் வருது. அது கால் பண்றது அவர் தம்பி தான். "என்ன நாசி சொல்லு என்னாச்சு?" "அண்ணே நம்ம தமிழ் இருக்கால்ல, அவ தானே கண்மணியும் அந்த ஆர்ம பைய டிரைவரையும் வச்சு கல்யாணத்த முடிச்சு வச்சுட்டானே" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டோனே தூக்கி வாரி போடுது. யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரிக்கு, நம்ம சாவித்திரிக்கு அங்க தாமரை வந்துகிட்டு இருக்காங்க. அவளுக்கு தெரியாது. இதுக்கெல்லாம் பார்த்தோனே தூக்கி வாரி போடுது. இந்த சைடுல நம்ம தமிழையும், அவங்க ஆர்மத்தையும், அவங்க ராஜாங்க பொண்ணையும் தமிழு கூட்டு வந்துட்டு இருக்காங்க ஆட்டோ புடிச்சு மண்டபத்துக்கு. இது வீட்ல உள்ளவங்க யாருக்கும் தெரியாது. இங்க ஆளுக்கு ஒவ்வொண்ணு பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த எவ்வளோ தைரியம் இருந்தா இந்த வீட்ல தமிழ் இப்படி ஒரு காரியத்த செய்வா அப்படின்னு நம்ம சாவித்திரி பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த சைடுல ஏங்க எதுவும் அவசரப்பட்டு பேசாதீங்க. இங்க என்ன நடந்திருக்குன்னே தெரியல. நம்ம எதுவும் பொறுமையா பேசுவோம். அங்க என்ன நடந்திருக்குன்னு தெரியல. அப்படிலாம் தமிழ் செய்ய மாட்டாங்க அப்படின்னு ராஜாங்கம் ஒய்ஃப் சொல்றாங்க. இத கேட்டோனே இந்த சைடுல அப்பத்தா பேச ஆரம்பிக்காங்க. ராஜாங்கம் நீ எதுவும் எடுத்து இப்படி சொல்லாத. எடுத்தோனே கோவப்படாத. அங்க என்ன நடந்திருக்குன்னு யார் சொன்னாங்க? உன் தம்பி தான் சொன்னாலும், அங்க கண்ணால பார்த்தது உன் தம்பி இல்லல்ல அப்படின்னு அப்பத்தா பேசுறாங்க. என்ன அப்பத்தா பேசுற? அவ தமிழு இப்படி ஒரு காரியத்த செய்வான்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. உடனே இந்த சைடுலேருந்து ஈஸ்வரி பேசுறாங்க. "பாத்தீங்களா மாமா, அவளுக்கு எவ்வளோ தெனாவட்டு இருந்தா கல்யாணத்த முடிச்சு வச்சிருப்பா. இந்த வீட்ல நம்ம குடும்பத்துல உள்ள ஒரு பொண்ண தூக்கி அவ இஷ்டத்துக்கு கல்யாணத்த முடிச்சு வைக்க அவ யாரு மாமா? இந்த வீட்ல அவளுக்கு எவ்வளோ நெஞ்சளத்தம் இருந்தா நம்ம வீட்ட குடும்பத்த எவுத்து செய்வா." இந்த சைடுல சாவித்திரி, "ஆமா மைனி, நீங்க பேசுறதெல்லாம் சரிதான். இப்படி ஒரு விஷயத்த செய்யக்கூடிய நெஞ்சளத்தம் இந்த சேது இப்ப வரட்டும். அவன்ட்ட சொன்னா தான் இது எதுக்காவது ஒரு தீர்வு கிடைக்கும்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சேது மண்டபத்துக்குள்ள வாராரு. இத பார்த்தோனே நம்ம சாவித்திரி கொட்டி தீர்க்குறாங்க. "அங்க இப்படிலாம் நடந்துடுச்சுப்பா. உன் பொண்டாட்டி என்னலாம் பண்ணி வச்சிருக்கா பாத்தியா? உங்க அப்பாவுடைய பேர், மானத்த எல்லாத்தையும் வாங்கிட்டா" அப்படின்னு சொல்லவும், இந்த சைடுலேருந்து மண்டபத்துல வந்து நிக்கிறாங்க தமிழு, அதுக்கடுத்து கண்மணி, இந்த சைடுல ஆர்மோ டிரைவரும் நிக்கிறாரு. இத பார்த்தோனே எல்லாத்துக்கும் தூக்கி வாரி போடுது. "ஏய் என்னாச்சு? என் வீட்டு பொண்ண தூக்கி வச்சு, நீனே கூட்டு வச்சு கல்யாணம் முடிக்கிறதா இருந்தா உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்?" அப்படின்னு எல்லாரும் சுத்தி நின்னு பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டோனே அவங்களுக்கு கல்யாணமே முடியல அப்படின்னு சொல்றாங்க தமிழு. இத கேட்டோனே தூக்கி வாரி போடுது சேதுக்கு. இந்த சைடுல நம்ம ஆர்மோ இவங்களும், "ஏய் ஆர்மோ நன்றி கெட்ட நாய! நீ இந்த வேலையெல்லாம் செய்வியாடா?" அப்படின்னு சாவித்திரி சொல்றாங்க. இந்த சைடுல பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளைய அரெஸ்ட் பண்ணதுக்கு போலீஸ் வந்து நிக்குது. "என்னாச்சு? திடீர்னு மாப்பிள்ளைய அரெஸ்ட் பண்ண வர்றீங்க. என்னாச்சு?" அப்படின்னு கேட்கவும், "உங்க மாப்பிள்ளை நடத்துற அந்த ஹோட்டல் வந்து கேமரா வச்சு பெண்கள மிரட்டுறாங்க" அப்படின்னு சொல்லவும் தூக்கி வாரி போடுது. அடுத்தடுத்த எபிசோடு இப்படிதான் நண்பர்களே போப்போகுது. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர்